நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏங்க தேங்க்ஸ். என்னையா சரவணா கோமா வந்து உட்கார்ற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணுல பண்ண. என்னப்பா என்ன ஆச்சு? என்ன சரவணா, என்னப்பா ஆச்சு? அந்த வேட்டையை என்ன வெறுப்பேத்துறான் பாட்டி. வேட்டாயனா? அது யாரு? சரவணனுக்கு சித்தி மகன், மீனாட்சிக்கு இன்னொரு அத்தை மகன். ஓ, ஆமா, அவன் என்னடா அப்படி உன்னை வெறுப்பேத்தனா? அவன் மீனாட்சி கூட லிவிங் டுகெதரா வாழ போறேன்னு சொல்றான். லிவிங் டுகெதரோ? மாமா என்ன ஜிங்கு? அப்படின்னா என்ன மாமா? கெட்ட வார்த்தை ஜிங்கு, காதை மூடிக்க. ஐயோ, சரிங்க மாமா. ஏங்க லிவிங் டு காதர்னா என்னங்க அர்த்தம்? அது லிவிங் டு காதர் இல்லம்மா, லிவிங் டுகெதர். அப்படின்னா தாலி கட்டாமலே புருஷன் பொண்டாட்டியே வாழும். ஆமா, அவன் ஏன்டா உங்ககிட்ட அப்படி சொன்னா? தாலி கட்டி கல்யாணம் பண்ணாதானே அன்பரசு வெட்டுவான். நான் தாலி கட்டாமே மீனாட்சி கூட லிவிங் டுகெதரா குடும்பம் நடத்தினா அவன் எப்படி வெட்டுவான்னு என்ன கேக்குறான் தாத்தா. ஓஹோ, படுபாவி படுபாவி. சரவணா அப்படி சொன்னவனை சும்மாவா விட்டா? அவன் மட்டும் என் தம்பியா இல்லாம இருந்திருந்தா பல்ல தட்டி கையில கொடுத்துருப்பேன். தம்பியா போயிட்டானே, என்ன பண்றது? ஏங்க சிங்கத்துக்கிட்ட சுண்டலி விளையாடுற மாதிரி அந்த சுண்டக்கா பையன் நம்ம பேரனை சீண்டி பாக்குறாங்க. என்னம்மா பண்றது? அவன் வாழை ஒட்ட நறுக்கணுங்க. கவலைப்படாத தங்கச்சி, நம்ம ஆளுகளை விட்டு 4 தட்டு தட்ட சொல்லுவான். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், விட்டு தள்ளுங்க. அவன் பேச்ச பேசிக்கிட்டு. அடடா, என்ன ஒரு தம்பி பாசா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. ஏங்க மீனாட்சிய கல்யாணம் பண்ணா அந்த அன்பரசு எதுக்கு வெட்டுவான்? இது என்னங்க புது கதையா இருக்கு? சார்வால், இன்னும் அந்த விஷயத்தை தங்கச்சிட்ட சொல்லலையா? ஏங்க என்னங்க விஷயம்? என்ன நீங்க என்கிட்ட சொல்லல? அது ஐஸ்வர்யா இறந்ததுனால அன்பரசு தமிழ்கிட்ட இனி உன் மகனும் உன் மகளும் வாழ்க்கை முழுக்க கல்யாணம் பண்ணாமலே இருக்கணும். அப்படி யாராவது அவங்கள கல்யாணம் பண்ண வந்தா இவங்களை விட்டுட்டு அவங்கள தான் வெட்டுவேன்னு சொல்லியிருக்கிறான். என்னங்க இது? இத்தனை நாளா மீனாட்சிய கல்யாணம் பண்ணா தமிழ் தான் வெட்டுவேன்னு சொன்னா, இப்ப அந்த அன்பரசும் சேர்ந்து வெட்டுவேன்னு சொல்றான். எத்தனை பேர் தாங்க நம்மள வெட்டுறது? விட்டா வெட்டுறதெல்லாம் அவங்களுக்குள்ள காம்படிஷன் வச்சு அதுல ஜெயிக்கிறவங்க நம்மள வெட்டுவாங்க போல இருக்குமா? இத்தனை நாளா மீனாட்சி கழுத்துல தாலி கட்டுறவன் யாருன்னு இருந்துச்சு, இப்ப கட்டுறவனை வெட்டுவது யாருன்னு ஆயிப்போச்சேங்க. இப்ப எதுக்குங்க சிரிக்கிறீங்க? சார்வால், இப்பதான் கதையே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓ, மீனாட்சி கழுத்துல சரவணன் தாலி கட்டினா தமிழ் வெட்டுவான், வேட்டையன் தாலி கட்டினா அன்பரசு வெட்டுவான். பலே 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 பலே. என்ன ஒரு முடிச்சு, என்ன ஒரு முடிச்சு. ஏங்க நாம பயந்துகிட்டு இருக்கோம், இவர் ஏங்க இப்படி சிரிக்கிறாரு? கத்தி நமக்கு தானே சாரதா, அவருக்கு இல்லையே. நான் அன்பரசுகிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் சௌந்தர்யா. மன்னிப்பு கேட்டு கெஞ்சியும் பார்த்துட்டேன். அவர் நான் பேசுனதை சட்ட பண்ணவே இல்லை. ஏங்க பேச போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நீங்க இப்ப போய் அவர்கிட்ட பேசினதே தப்புங்க. அவர் இன்னும் இந்த சோகத்துல இருந்து மீண்டு இருக்க கூட மாட்டாரு. அவர்கிட்ட போய் மன்னிப்புன்னு நின்னா அவர் எப்படிங்க மன்னிப்பாரு சொல்லுங்க? இல்ல சௌந்தர்யா, கோபத்துல அவர் என் பிள்ளைங்களை ஏதாவது பண்ணிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதான் போய் பேசினேன். இங்க பாருங்க, எந்த ஒரு பிரச்சனைக்குமே காலம்தான் ஒரே மருந்து. கொஞ்ச காலத்துக்கு அவர்கிட்ட நீங்க எதுவுமே பேச வேண்டாம். அவர் கண்ணு முன்னாடி போய் நாம நிக்க வேண்டாம். அப்புறமா பேசிக்கலாம். தம்பியை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேனே, யாரையாவது அனுப்பியிருக்கியா?
டக்ளஸ் அனுப்பியிருக்கேங்க. ஆனா அவன் வருவானா இல்லையான்னு தெரியல. எப்படியாவது வம்பு பண்ணியாவது கூட்டிட்டு வர சொல்லுமா. இப்படியே தோட்டத்திலேயே இருக்கட்டும்னு கண்டுக்காம விட்டு வைக்க முடியுமா? இல்ல வைத்தி, என்ன அது வந்து குடிச்சிருக்கானா? குடிச்சிருந்தா என்னம்மா, நம்ம புள்ள தானே. அவனை அங்கேயே விட்டுட்டா இன்னும் அதிகமாக தம்மா குடிப்பான். வீட்டில் இருந்தான்னா நாமளாவது கொஞ்சம் பார்த்துக்கலாம். இல்லை பரவாயில்ல, அவனை கூட்டிட்டு வர சொல்லு. சரிங்க. எந்திரா. டேய் டக்ளஸ், எங்கடா என்ன கூட்டு போற? நான் வர மாட்டேன் சொல்றல. மாப்ள வந்தாச்சு மாப்ள, வா. டேய் விழுத்து. டேய் தோட்டத்திலே இருக்கேன்டா. டேய் இதுவும் தோட்டம் தான்டா, வாடா. டேய் வாடாங்கறல்ல, வா. யாரா கேட் மூடிச்சு? மாப்ள ஐசு. டேய் வேஸ்டி. டேய் காலையில ஐசு பம்பு செட்டு குளிக்க வருவா, நான் அவளை பார்க்கணும்டா. டேய் வாடா, வாடா. வாடா சொல்றேன்ல. இன்னும் ரெண்டே எட்டு தானே, வாடா. பண்ற பாத்து. டேய் டேய் டேய். டேய் வைத்தி கொஞ்சம் விட்றா, நேரம் நான் நில்றா. போறேன். டேய் டேய், பணத்தை வாங்க. நான் ஐசுக்கு சோப்பு ஷாம்பு எல்லாம் வாங்கணும்டா. நான் போறேன்டா. டேய் மாப்ள தலைக்கெல்லாம் வாய் குளிக்கணும்னு வச்சு சொன்னாடா. சும்மா. டேய் நில்றா. நில்லுன்றல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம வீடுதான்டா. ஏய், ஏய், இங்க என்ன கூட்டு வந்த? தம்பி 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 வைத்தி போங்க. எந்திரா. பின்னாடி போங்க. தம்பி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. அம்மா, என்ன தொட வேணாம்னு சொல்லுமா? தம்பி, நான் சொல்றது போங்க கொஞ்சம் சொல்றேன். என்னங்க என்னங்க டேய் வைத்தி, அப்பாடா. இல்லம்மா, இவரு என் அப்பா இல்ல. இவராலதாம்மா என் ஐஸ்வர்யா செத்தா. டேய் வைத்தி, அப்படிலாம் பேசாதடா. இவராலதாம்மா நான் என் ஐஸ்வர்யா மேல கோவப்பட்டேன். அதனாலதான் அவன் செத்தா. நானும் இவருதான் ஐஸ்வர்யா கொன்னுட்டோம். வைத்தி, இப்படிலாம் பேசாதடா. தம்பி, மா, இவர் என்கிட்ட பேச வேணாம் சொல்லுமா. இந்த ஜென்மத்துக்கு அவர் என்கிட்ட பேசக்கூடாது. டேய், அப்பா கிட்ட இப்படிலாம் பேசாதடா வைத்தி. அப்பா ஐஸ்வர்யா என்கிட்ட குடுக்க சொல்லு. என் ஐஸ்வர்யா என்கிட்ட உசுரோட குடுக்க சொல்லுமா. முடியாதுல்ல. அப்பா அவர் என்கிட்ட பேசக்கூடாது. மீறி பேசினாரு. டேய் அவ்வளவுதான் பேச சொல்லிட்டேன். மாட்டாரா. வாடா உள்ள போலாம். டேய் பேசக்கூடாதுடா. டேய் பேச மாட்டாரு, இனிமே பேச மாட்டாரா. வாடா. உள்ள வா. அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். டேய், வாடா உள்ள வாடா. போயிருங்க. நீ வா. உள்ள வா. டேய், என் தோட்டத்துக்கே கூட்டு போடா. பாத்து வாடா. ஐசு காத்துட்டு இருப்பாடா. என்னங்க, அவன் ஏதோ கோவத்துல பேசிட்டு போறான். நீங்க அழாதீங்க தயவு செஞ்சு. செருப்பு பிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றது? அப்பா. அம்மா, தாரோட தோசைக்கல் மாதிரி இப்படி சூடா இருக்கே. கால் பொத்துதான் போக போகுது. பா, நல்ல வேளை ரோட்ல கல்லு முள்ளாவது இல்லாம இருக்கே. ஐயோ,
ஐயோ அம்மா. என்ன மீனாட்சி இப்படி செருப்பு கூட போடாம வெறும் கால நடந்து வந்துட்டு இருக்க? வேண்டுதல். ஓ, நான் கூட ஏதோ செருப்பு அந்த போனதுனால தான் இப்படி தாவி தாவி போயிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆமா, மைனா வரல? காலேஜ்ல நீ தானே அட்டெண்டன்ஸ் எடுத்த, அவ ஆப்சென்ட்னு தெரியாது? ஆமால, உங்க அப்பா தானே உன்னை டெய்லியும் கூட்டு போக வருவாரு. மாமா இன்னைக்கு வரலையா? அப்ப வீட்டை விட்டு வெளியே வர சங்கடப்படுறாரு. ஓஹோ, அதான் கொஞ்ச நாளைக்கு நானே காலேஜுக்கு போய்க்கிறேன்பான்னு சொல்லிட்டேன். சோ சேட். அட, நல்லாவே மார்ச் பாஸ் பண்ற மீனாட்சி. அப்படிதான், லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். டேய், நான் இங்க காலை சூடு தாங்காம தவிச்சிட்டு இருக்கேன், உனக்கு கிண்டல் கேக்குதோ? மீனாட்சி, இப்பயே உனக்கு சூடு தாங்க முடியலையே, இன்னும் 2.5 கிலோமீட்டருக்கு நீ எப்படி நடந்து போறன்னு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதுக்காக மாமா உன்னை வண்டியில டிராப் பண்றேன்னு சொன்னா நீ வரவா போற? இல்ல, நான் வரமாட்டேன், எனக்கு என் குடும்ப வீம்பு தான் முக்கியம் அப்படி இப்படின்னு வீரவாசனை பேசுவ. அதனாலதான் நான் அமைதியா இருக்கேன். பாரு, நான் வரேன் வரல அது வேற விஷயம். இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது கேட்கலாம்ல? ஓகே, கேட்டா போச்சு. காலு சூடு தாங்க முடியாம தவிக்கிறிய மீனாட்சி, நான் வேணா உன்னை வீட்டு பக்கத்துல வரைக்கும் டிராப் பண்ணட்டுமா? நீ இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறதுனால நான் வரேன். வண்டி எடு. சூடு தாங்க முடியல சரவணா. சரி, வா வா, வண்டியில ஏறு. என்ன பண்ற? சிச்சுவேஷன் சாங் தேடிட்டு இருக்கேன் மீனாட்சி. இப்போ வருது பார். காதல் பிசாஸ் ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை. காதல் பிசாஸ் நானும் அவஸ்தையும் பரவாயில்லை. தனிமைகள் பரவாயில்லை, தவிப்புகள் பரவாயில்லை, கணவனை கொத்தி தின்றால் பரவாயில்லை. இருவகளும் பரவாயில்லை, இசைகளும் பரவாயில்லை, இப்படியே செத்து பொன்னால் பரவாயில்லை. காதல் பிசாசு. மாப்பிள்ள இங்க பாரா. மாப்பிள்ள என்னடா இது? பாண்டி தங்கச்சி செத்து 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இவங்க டூயட் பாடிட்டு இருக்காங்களா? இவங்களை சும்மா விடக்கூடாதுடா. பாண்டியோட அப்பா என்ன சபதம் போட்டுருக்காருன்னு உனக்கு தெரியும்ல. பாண்டிக்கு போன போறா. பாண்டி சொல்றா. எங்க இருக்க பாண்டி? வீட்ல. அப்பா ரொம்ப அழுதுட்டே இருந்தாரு, அதான் சமாதானப்படுத்திட்டு இருந்தேன்டா. ஏன்? நீங்க சோகம் தாங்க முடியாது ஒவ்வொரு நொடியும் செத்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனா இங்க சில பேர் கூத்தடிச்சிட்டு இருக்காங்க பாண்டி. என்னடா சொல்ற? அந்த சரவணனும் மீனாட்சி ஒரே வண்டியில கொஞ்சம் குழாவி போயிட்டு இருக்காங்க பாண்டி. எங்கடா? வேறங்க, நம்ம ஊருக்குள்ளதான் பாண்டி. அதை பார்த்துட்டு என் நெஞ்சு பொறுக்க மாட்டேது பாண்டி. இப்ப அவங்கள என்ன செய்யறேன்னு கேக்குறதுக்கு தான் உனக்கு கால் பண்ண பாண்டி. எங்க அப்பா என்ன சபதம் போட்டிருக்காருன்னு தெரியும்ல? தெரியும் பாண்டி. அந்த மீனாட்சி வைத்தி வாழ்க்கையில எவன் ஜோடின்னு வந்தாலும் அவங்கள வெட்டணும் பாண்டி. டேய், அந்த சரவணனை போட்டுருங்க. சரி பாண்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், இங்கே நிறுத்து, நான் இறங்குறேன். ஏன் மீனாட்சி? நிப்பாட்டு. நான் வேணா வீடு வரைக்கும் வந்து இறக்கி விடுறேன். ஏன், நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையோ? நான் ஒன்னா இது ஒன்னு சொல்லிடுறா. சரி, தேங்க்ஸ், நான் வரேன். மீனாட்சி, இல்ல இப்படி நீ வெறும் காலோட வீடு வரைக்கும் நடந்து போறேன்னு நினைக்கும் போது என் மனசு
பிரதர். என்னது? பிரதர்ன்னு. என்ன சொல்லு. இப்ப நீங்க பண்ணது ஜஸ்ட் ஹெல்ப் தான். இப்ப நான் உங்க கூட வண்டியில வந்தேங்கிறதுக்காக மனசு மாறிட்டேன்னு நீங்க பாசிட்டிவா நினைக்க வேணாம். நான் அப்படியே தான் இருக்கேன். நீங்க அதை அட்வான்டேஜா எடுத்துக்க வேணாம். அதான் நல்லாவே தெரியுமே மீனாட்சி. வெரி குட். நான் வரேன். சிஸ்டர். எது? சிஸ்டர். என்னடா? நான் அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்க மாட்டேன். மனசு மாறிட்டீங்கன்னு பாசிட்டிவாவும் யோசிக்க மாட்டேன். ஸோ தினம் நீங்க இந்த மாதிரி தாராளமா என் கூட வரலாம். வருவீங்களா? பார்க்கலாம். பாய் பிரதர். பாய் சிஸ்டர். பாரு, நான் பிரதர்னு சொன்னாலும் நீ என்ன சிஸ்டர்னு கூப்பிட கூடாது. எது கூப்பிட கூடாது? கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. கூடாதுன்னா கூடாது, அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? வரேன். இந்த இடத்துல எவன் பந்து பண்ணிட்டு இருக்கான்? அவனை இன்னைக்கு எப்படியாவது வெட்டாம விடக்கூடாது மச்சான்.